ஸ்பெயின் 1992 மேட்ரிட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ஆப்போசிட்ல ஒரு கப்புள் பேசியிருக்காங்க. எங்க வீட்ல வந்துட்டு எங்களை ஷேடோஸ் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்துட்டு ஏதோ கலாய்க்கிற கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஆனாலும் அப்படியே கண்டுக்காம விட்டுற முடியாதுல்ல. ஸோ அவங்க அட்ரஸுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இருக்கப்பவே பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா இதுன்னு நினைச்சு பார்க்க போன போலீஸ்காரர் மேல கபோர்டு விழுந்திருக்கு. அப்பதான் போலீஸ்க்கு இங்க நிஜமாவே ஏதோ பிரச்சனை இருக்கு போலன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ கதை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 1991 அப்போ அவங்களோட 14 வயசு பொண்ணு எஸ்டன் ஃபேனியா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஓஜா போர்டு விளையாடுறா. அப்ப அவங்க டீச்சர் அதை பாத்துறாங்க. அந்த ஓஜா போர்டை புடுங்கி உடைச்சு போட்டுறாங்க. அன்னையில இருந்தே இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கா. ஹாலோசினேட் பண்றது, நைட்ல கத்துறது, ஏதோ முகம் இல்லாத ஷேடோ ஃபிகர்ஸ் வந்துட்டு என்னை அட்டாக் பண்ண வருது, என்ன கொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா. அண்ட் தென் சில மாசங்கள் கழிச்சு ஆகஸ்ட் 1991 அப்போ அவ இறந்துடுறா. பாடியில எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது, சடனா இறந்துடுறா. அதுல இருந்து அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கறது, ஆட்டோமேட்டிக்கா மெயின் டோர் ஓப்பன் ஆகுறது, சில டைம் எல்லாம் வந்துட்டு இவங்க பேரண்ட்ஸே டைரக்டா ஷேடோ ஃபிகர்ஸை பார்த்திருக்காங்க. போலீஸ் இதெல்லாம் கேட்டுட்டு போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தா வாளுக்கு பின்னாடி இருந்து யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. இந்த கிராசஸ் எல்லாம் வந்துட்டு தலைகீழா திரும்பி இருந்திருக்கு. இந்த பொண்ணோட போட்டோ அந்த வீட்ல வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா ஃப்ரேம் எல்லாம் நல்லா இருக்காமா, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டோ மட்டும் கருகி போயிருக்கு. அங்க போன போலீஸ்காரங்க ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றாங்க. பட் அவங்களுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடைக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we saw things we couldn't explain. I am not a believer in supernatural, but what we experienced in that night was real. We were there for hours and didn't know what to do. இது அந்த வீட்டுக்கு போன போலீஸ்காரங்க அவங்க ரிப்போர்ட்ல எழுதியிருந்த விஷயம். ஸோ அந்த வீட்டில் இருந்த பேரண்ட்ஸை நீங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டு வேற வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. நம்ம ஊரில் நிறைய பேய் கதைகள் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டு அதை ரிப்போர்ட்டில் எழுதி வைக்கிற அளவுக்கு எந்த பெரிய கதையும் இல்லை. பட் இந்த கதையில் அது இருக்குது. அண்ட் இதை பேஸ் பண்ணி வெரோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க.